Hi lovely girls, welcome back to a girl zone. இன்னைக்கு நம்ம 50 days challengeல day 4. இன்னைக்கான வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் இது. ப்ரஷ் க்ளீனிங் அண்ட் பியூட்டி பிளெண்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கும்போது உங்கள் ப்ரஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு லைஃபும் கொடுக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், வேஸ்ட் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரஷஸ் எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதை எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பியூட்டி பிளெண்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேம் மெத்தட்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஆலிவ் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லை கேஸ்டர் ஆயிலோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ். ஆயில் எதனால் ஆட் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாடி வாஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோம் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாடி வாஷ் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லைக் நீங்கள் வந்து ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்புவாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோம் கிளென்சர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு எதுலேயுமே ஃபோம் வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் டர்ட் ஈஸியாக கிளியர் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஆயில் அண்ட் இந்த பாடி வாஷ் ரெண்டுமே செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்தளவுக்கு நீங்கள் வந்து குயிக்காக வந்து ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணி முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சிந்தட்டிக் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த சிந்தட்டிக் வினிகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. எதனால் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக டர்ட் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அது கில் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல வழியாக இருக்கும். இதில் வந்து நம்ம சிந்தட்டிக் வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் கூட அதுதான். பாக்டீரியாஸ் எதாவது ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக கில் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணுறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு டர்ட்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணும். எனக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. நான் வந்து இதிலே ப்ரஷ்ஷஸ், அப்புறம் வந்து பியூட்டி பிளெண்டர்ஸ், ஸ்பஞ்சஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா சோக் பண்ணி வைக்க போகிறேன். இதுதான் நம்மளோட பேஸே. நீங்கள் இந்த பேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து சோக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லா ப்ரஷ்ஷஸும் சோக் பண்ணிக்கலாம். பியூட்டி பிளெண்டர்ஸ், ஸ்பாஞ்சஸ் எல்லாமே இதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் ஏற்படுற பிரேக் அவுட்ஸ், பிம்பிள்ஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் வந்து ப்ரஷஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் உங்கள் ஃபேஸில் மேக்கப் போடும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ மேக்கப் போட்டாலுமே இந்த ப்ரஷஸ் அண்ட் பியூட்டி பிளெண்டர்ஸை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் எல்லா ப்ரஷஸ் அண்ட் பியூட்டி பிளெண்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் சோக் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா டர்ட்ஸுமே வந்து இதிலே ரிமூவ் ஆகிடும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷஸை எடுத்து ப்ரஷ் க்ளீனிங் டூல் வச்சுருந்திங்கன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் கைகளில் கூட இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த டர்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிமூவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து கிடைக்கும். 125 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 125 ருபீஸில் வாங்கினீங்கனாலே நல்லா தான் இருக்கும். இது நான் வந்து அப்படி தான் வாங்கினது. இது வந்து சிலிகான் பேஸ்டுன்றதுனால நம்ம ப்ரஷ்க்கு எந்த ஒரு டேமேஜுமே இது கொடுக்காது. இந்த மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷனில் அழகாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவுமே வந்துடும். ஜென்டலாக பண்ணால் போதும். நான் இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ லென்த் ஆகும் அப்படின்றதுனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிறேன். இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல டர்ட் இருக்கோ அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம ஃபேஸில் எப்படி டேப் பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த டேமேஜுமே இருக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும்.
இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டர்ட்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ மேக்கப் ப்ரஷஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி இருக்கு இல்லையா, அது என்னன்னு தெரியல எனக்கு சரியா. அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக டர்ட்ஸு ரிமூவ் ஆகிடும். மேல் பகுதியில் வந்து நீங்கள் பெரிய பெரிய ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபேஸ் ப்ரஷஸ் வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மேக்கப் ப்ரஷஸில் நீங்கள் இங்கே தான் வாஷ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே வந்து வாஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு நல்லா இதில் ஈஸியாக டர்ட்ஸ் ரிமூவ் ஆகும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காம்பேக்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பஞ்சஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், அது ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். நீங்கள் இதில் தான் போட்டு பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கையால் தேய்ச்சிங்கனாலவே அது போயிடும். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஜஸ்ட்டு ஒரு சில கிளிப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காட்டல. இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணுற ஸ்பஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஏன்னா வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதிலே தானே வைக்கிறோம். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே அப்படியே அதிலே இருக்கும், செட்டில் ஆகிடு. ஸோ அது கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையால் நம்ம தேய்க்கும் போதேவே அது நல்லா ரிமூவ் ஆகிடுது. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த டூல் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த தண்ணியோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தருத்துமே நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது வந்து நான் சாதா கோல்ட் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சுடு தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட்டு நான் சும்மா வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்சஸ்லாம் வாஷ் பண்ணி காய வைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸ்பஞ்சஸ், அப்புறம் பியூட்டி பிளெண்டர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரஷ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது உள்ளே இருக்க ஃபோம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வரும். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த ஃபோம்ஸ் எதுவுமே வெளியில் வராது. நீங்கள் காய வச்சா மட்டும்தான் அதெல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னடா ஃபோம் வந்துகிட்டே இருக்கேன்னு யோசிக்காதீங்க, அது இருக்க தான் செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் தரவாக வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்படி தான் நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டர்ஸ் அண்ட் ஸ்பஞ்சஸ் வந்து வாஷ் பண்ணணும். இப்போ வந்து நான் ப்ரஷஸ் வந்து சேம் மெத்தட் தான் அப்படியே வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து நீங்கள் ப்ரஷஸில் கூட அந்த ஃபோம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா அந்த ப்ரஷ் டூலை க்ளீன் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஃபோம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கனாவே தெரியும், இந்த ப்ரஷஸில் ஃபோம்ஸ் எதுவுமே வரல. நான் உங்களுக்கு ஜூமில் தான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான். பியூட்டி பிளெண்டர்ஸ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு சும்மா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வைங்க. அப்போ தான் அதில் உள்ள ஈரம் எல்லாமே உங்களுக்கு தரவாக வந்து வெளியில் வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம டவலில் எவ்வளோ ஈரம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். இப்போ நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடை ப்ரஷ், பியூட்டி பிளெண்டர், ஸ்பாஞ்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக 20 மினிட்ஸ்லேயே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் சானிடைசர் போட்டு நல்லா வந்து சானிடைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.